தமிழகத்தில் திமுக அரசாங்கத்தில் நடைபெறும் மெகா ஊழலையும் முறைகேடுகளையும் மூடி மறைக்கவே தேவையில்லாமல் மொழி பிரச்சனையை எழுப்புகின்றனர் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ள கருத்து குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே தொடர்ந்து மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்தி திணிக்கப்படுவதாக திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் கூறி வரும் நிலையில் அதனை பாஜக மறுத்து வருகிறது. இது குறித்து மாநிலங்களவையில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பொறியியல், மருத்துவம் உள்ளிட்ட படிப்புகளை தமிழில் படிக்க வழிவகை செய்தது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுதான் எனவும், இந்தி எல்லா மொழிகளுக்கும் நண்பன்தான் என்றும், மொழியை வைத்து அரசியல் செய்வோரை அம்பலப்படுத்துவோம், நாங்கள் மாநில மொழிகளுக்கு எதிராக இருக்கிறோம் என்று திமுகவினர் கூறுவது முற்றிலும் தவறான கருத்து என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் உள்ள முதல் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவரவர் தாய் மொழிகளில்தான் கடிதம் எழுதி வருகிறேன். 4 ஆண்டுகால திமுக அரசாங்கத்தில் நடைபெறும் மெகா ஊழலை மூடி மறைப்பதற்காகவே மொழியின் பெயரால் அரசியல் செய்பவர்களுக்கு இதுவே எனது பதில் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எச்சரிக்கை விடுத்துள்ளார். இனிவரும் காலங்களில் மொழியின் பெயரால் அரசியல் செய்பவர்கள் திட்டம் ஒருபோதும் நிறைவேறாது. தமிழகத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் போது பொறியியல் மற்றும் மருத்துவ கல்வியை தமிழில் படிக்க ஏற்பாடு செய்யப்படும் என்றார். திமுக அரசாங்கத்தில் வரலாற்றிலேயே முதல் முறையாக 4 ஆண்டுகளாக நடைபெறும் மெகா ஊழல் மற்றும் முறைகேடுகளையும் மறைக்கவே மொழி பிரச்சனையையும் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரங்களையும் தேவையில்லாமல் எழுப்புகின்றனர் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ள கருத்து குறித்து இந்திய அரசியல் மற்றும் தமிழக அரசியல் களத்தில் விவாத பொருளாக மாறியுள்ளது. திமுகவின் 4 ஆண்டுகால ஆட்சியில் கனிம வளத்துறையில் 4 லட்சம் கோடி ஊழல், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் 1000 கோடி ஊழல், டாஸ்மாகில் 2 லட்சம் கோடி ஊழல் என எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் செய்வதோடு மக்களின் வரி பணத்தையும் இயற்கை வளங்களையும் சுரண்டி கொள்ளையடித்து ஊழல் செய்வதற்கே ஒரு அரசாங்கம் ஒரு மாநிலத்தில் நடைபெறுகிறது என்றால் அது திமுக அரசாங்கமாகத்தான் இருக்க முடியும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். கனிம வளத்தை சுரண்டி கொள்ளை அடித்ததில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், டாஸ்மாகில் ஊழல் ஈடுபட்டுள்ள தமிழகத்தின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, முத்துசாமி, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் நடந்துள்ள 1000 கோடி ஊழல் விவகாரத்தில் அமைச்சர் சங்கரபாணி போன்ற அமைச்சர்கள் மீது மத்திய அமலாக்கத்துறையினர், லஞ்ச ஒழிப்புத்துறையினர், வருமான வரித்துறையினர் எத்தகைய நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறது என்ற கேள்வியை தமிழக மக்கள், சமூக ஆர்வலர்கள், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் எழுப்பும் கேள்வியாக இருக்கின்றது. மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.